ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாம் ஒன்று, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ரிப்ரேஷன் தான். நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், நம்ம குரூப் 4 வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ எக்ஸாமுக்கெலாம் வந்து நமக்கு போராட்டம் கூட நடந்தது. எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைச்சி தான். நம்ம வந்து குரூப் 4 வந்து கஷ்டம் அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு 1 மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, குரூப் 2 டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அதை கடந்து போய் தான் ஆகணும். இனிமேலும் வந்து நேரத்தை வந்து வீணடிச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இனி வந்து முடிவு பண்ணணும். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து குயிட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத. மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்து யாராலையுமே வந்து அதை வந்து குயிட் பண்ணிவிட்டு போக முடியாது. கண்டிப்பாக உங்களோட முடிவு வந்து கண்டினியூ பண்ணுறதா இருக்கும். அப்புறம் ஏன் அதையே யோசிச்சுட்டு படிக்காமல் இருக்கணும்? நம்ம வந்து இவ்வளோ நாள் படிக்கலனாலும் சரி, இன்னும் நமக்கு குரூப் 2 டிஏக்கு 40 days தான் இருக்குது. இனிமையாவது நம்ம படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம காலம் தாழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் 2 டிஏல நமக்கு ஈஸியாக கேட்டால் கூட நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா எழுதுவோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா அங்கே போய் ஈஸியாக உங்களுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட மன உளைச்சல் நமக்கு எதுவும் கிடையாது. இந்த 40 daysல நம்ம ஆல்ரெடி குரூப் 4க்கு படித்ததை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டா கூட நமக்கு நல்லது. இதுக்கப்புறமும் வந்து புக்கை வந்து எடுக்காமல் இருக்காதீங்க. புக்கை எடுக்கிறோம், படிக்கவே முடியல, படிக்கவே தோணலை, 40 நாளாக இருக்குது அப்படின்னாலும் புக்கை எடுக்கிறோம், படிக்க முடியல அப்படிங்கிற எல்லாருக்குமே இருக்கும். அதே ஃபீலிங் தான் வந்து எனக்கும் இருக்கும். டெய்லி புக்கை எடுக்கிறோம், படிக்கணும்னா படிக்கத்தான் முடியல, படிக்கிறதுக்கான மனசு வரல. அதுக்கு காரணமும் குரூப் 4ஓட எஃபர்ட் தான். போதும், நம்ம அதுக்காக கவலைப்பட்டாச்சு. நிறையா விஷயங்களை வந்து நமக்காக நிறையா யூடியூப்பில் வந்து செஞ்சுட்டாங்க. ஷோபா அகாடமி, கிறிஸ்டின் சார், சாய்ஸ் அகாடமி சார் எல்லாருமே வந்து நமக்காக போராட்டம்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து முடிவெடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்னுடைய தமிழ் ப்ரிப்ரேஷனை வந்து காமிச்சிருக்கேன். தமிழ் ப்ரிப்ரேஷனுக்காக நான் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னுடைய அகாடமிக் புக் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த புக்கை வந்து முடிச்சிடுவேன். 2 அகாடமிக் புக் வாங்கியிருக்கேன். நான் எஸ்எம் தமிழ் புக் தான் வந்து படிக்கிறேன். புத்தா புக்குமே வந்து பார்க்குறேன். அதில் உள்ள ஒவ்வொரு டாபிக்ஸை முடிச்சுட்டு ஒவ்வொரு இயல் வந்து ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும்னு பார்க்குறேன். ஒரு இயல் முடிச்சுட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது தான். ஏன்னா நமக்கு வந்து ஓவராலாக நிறைய இயர்ஸ் வந்து இருக்கும். அதனால் ஒரு 6th 7th 8thலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இயல் முடிச்சிடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் வந்து நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்